ரொம்ப லைட்டானது. இந்த வர மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா ஃபைனல் எக்ஸாமுக்கு ரொம்ப இருக்கும். நிறைய லீடர்ஸை பற்றி படிக்க போகிறோம். இது ஏதோ கிளாஸ் பற்றி நினைக்கிறேன். சடனாக இன்ஸ்ட்ரக்டட் பாய் வராரு. பை வராரு. பாயில் மிஸ் இன் உங்கள்கிட்ட நான் விஷயம் சொல்லணும். சரி, எல்லோரும் அமைதியாக இருங்க. நான் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்துருக்கீங்களா? மிஸ் இன்னைக்கிட்ட இன்ஸ்ட்ரக்டர் பாய் பேசுகிறார். பை நான் தூங்கிட்டேனா? என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லாரையும் காணோம். ஏன் யாருமே இங்கே இல்லை? என்னது டைஃபோன் அலர்ட்டா? ஆனால் இங்கே டைஃபோன் இந்த டைமில் வராதே. என்ன நடக்குது இங்கே? இது என்னோட இடம். ஆனால் இங்கே சேர்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் நான் அதுக்கு இப்போ பழக்கப்பட்டுட்டேன். இது என்னுடைய இடம். என்ன ஸ்கூல் மீட்டிங். முதல் விஷயம், இந்த ஸ்கூலில் இருக்கிற மோட்டோவே ரூல்ஸையும் நம்ம ஞாபகம். அதான் முதல் விஷயம். ஹானஸ்ட்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், லாயலாக இருக்கணும். நிறைய ஃபியூச்சர் ஸ்டாஃப்ஸ், பிரின்சிபல் மிஸ், அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் ஷேர்னா நம்மளுக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஃபவுண்டேஷன். ஸ்கூல் ஆந்தம், நம்மளோட ஸ்கூல் ஆந்தம், அதாவது அது ஒரு டீசன்ட் மெலோடி. ஆனால் அந்த லிரிக்ஸ் மட்டும் தான் ஏதோ ப்ரோஜானல்ஸ் போட்டேன். ப்ரொமோட்டிங் பேட்ரோடிசம் இருக்கும். நோட் இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? இப்போ தான் நான் வெளியே போகணும். இது என்னன்னு தெரியல. எனக்கு சைனீஸில் முடிக்கிறது. ஏய் போகடா. ஒரு 2 minutes. ஓகே, வந்து திஸ் இஸ் மை சீட். அவ்வளோதானே. இப்போ டோரை விட்டு நம்ம வெளியே போக போகிறோம். ஒரு வேலையை எப்படி பண்ணுறது கற்றுக்கிட்டேன். இது ரூம் நம்பர் 203. ஆனால் இதுதான் என் கிளாஸ். ஆனால் நான் எவ்வளோ நேரம் தூங்கினேன்? எப்படி எவ்வளோ நேரம் தூங்கினேன் புரியவே. அதே தான் சொல்கிறான். நம்ம மறுபடியும் அதேக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஸோ வெளியே போயிடலாமா? நம்மளுக்கு இது விளையாட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டே இருக்கணும்.
கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம். நான் அதுக்குள்ளே போகவே கூடாது. போவித்ரன் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேணாம். சரி, இந்த சைடு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். The door is locked. கதை என்ன மூடி இருக்கு. இந்த கிளாஸ் ரூம் ரொம்ப குவைட்டாக இருக்குது. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? அதுதான் என்ன ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இந்த விண்டோ மேலே இருக்கு. ஒரு பழைய வாழை மரத்தோட ஸ்கெட்சா. இது ஸ்கூலுக்குள்ளே இருக்க பேனேஜ் மாதிரியே இருக்கு. ஆனால் அது கீழே ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்கு. ஓகே, இந்த சைடு முன்னாடி போக முடியாது. இந்த சைடு போக முடியாது. ஃப்ரெண்ட் டிக்கெட் இந்த வழி இல்லையா? ஏங்க கிளாஸ் கூட ஸ்கூல். ஆஃப்டர்நூன் கிளாஸ் எல்லாமே நான் பண்ணுவேன். ஃப்ரெண்ட் டிக்கெட் இந்த வழியும் இல்லை. போயாச்சு. பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டு. வார் போயிட்டுருக்க மெயின்லேண்ட் ஆஃப் சைனாவில் வார் போயிட்டுருக்கனால இன்ஸ்ட்ரக்டர் பை ஸ்டூடெண்ட்ஸை அதாவது யாராச்சும் ப்ரோ கம்யூனிஸ்டாவோ சயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம் அப்படின்றாங்க. யாராச்சும் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மிஸ்டர் கவ் சம்டைம்ஸ் ஸ்லீப்ஸ் இன் ஹியர். ஆனால் இது பூட்டி இருக்காது. எனக்கு தெரிஞ்ச உள்ள யாரும் இல்லை. மிஸ்டர் கவ் ஒரு கோனல் கவ். அவர் ஒரு மிலிட்ரி வெட்டரன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, இருந்தாலும் இருக்குது. இதுதான் கண்ட்ரோல். இந்த டோருக்கான கண்ட்ரோல் பேனல்னு நினைக்கிறேன். ஓப்பன் இட். இன்னும் மெக்கானிக்கல் பெஞ்சு. அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவரில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரேங்க் தேவையா. This is to be the classroom. Then they change it to house storage and bedroom for a regular people. உள்ள போயாச்சு. ஐயோ, இருட்டா இருக்கே. ஏய், அது தொங்குதுடா. கூட்டு என்னவோ தெரியுது. ஹேண்ட் கிராங்க் கிடச்சிருச்சு. இந்த ஒரு அழுக்கான ரெயின் கோட் இருக்கும். ஆனால் அதோட ஸ்மெல்லு ரொம்ப மோசமாக இருக்கும். நான்லாம் வேறே பண்ண மாட்டேன்ப்பா. இது போனில் வின்டர் நாங்கள் யூஸ் பண்ணுவோம்ல, இதை சுற்றி உட்காந்து நல்லா பேசணும்.
ஃப்ரெண்ட் கூடவே வெளியே போயிடலாம். ஐயோ, மேலே இருக்க மவுண்டெயின் மேலே கூட பிடிச்சிருக்கேன். ஆனால் இங்கே நல்ல ஒரு அழகான சினாரி, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். எனக்கு தான் இங்கே இருக்க பிடிக்காது. ஸ்கூல் தான் எங்கள் ஆடிட்டோரியம். ஸ்கூலோட ஆட்டிடியூடை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. அமைதியாக இருங்கடா. 2 பேருமே அமைதியாக இருக்கீங்களா? நான் அதனால தான் 2 பேரும் பழகுங்க. ஹலோ, எந்திரிங்க. இங்கே இருக்கக்கூடாது. இன்னும் எந்திரிக்க மாட்டேங்குது. ஐயா, தூங்கிடுச்சு. நான் எங்கே இருக்கேன்? ஆடிட்டோரியமில் தூங்கிட்டு இருக்க ஸ்டேஜ் மேலே. ஸ்கூலு கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா ஏதோ சூறாவளி வரப்போதான். இந்த சூறாவளி நான் கிளாஸ்லேருந்து வெளியே வந்தேன். நான் வெளியே வந்து பார்த்த முத பர்சன் இப்போ தான். வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நான் எப்படி நம்ம போகணும் இருட்டுறதுக்குள்ளே வெளியே? ஆல்ரெடி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, என்னோடய நெக்லஸை காணோம். என்னது? என் நெக்லஸ் நீ பார்த்துருக்கியா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் எப்படி? நான் எங்கேயாச்சும் தொலைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அதை விட்டு வெளியே வர மாட்டேன். ஸோ இதோட இப்போ முடிச்சுக்கலாம். ஸோ